ஹலோ கைஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்க ஹரிகரன் ஃப்ரம் மணிமி சோறுபுடன் சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க இருக்கிறது த ஃபியூச்சர் டைரி சீசன் 1 எபிசோட் 6. இந்த எபிசோட பார்க்கறதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ் எபிசோட் பார்த்துருவாங்க, அப்பதான் இதோட கன்னிட்டு புரியும். இல்லைனா உங்களுக்கு சுத்தமாக புரியாது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் வேல்யூபிள் கமெண்ட்ஸை கமெண்ட் செக்ஷனில் தட்டி விடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இந்த எபிசோடோட ஸ்டார்டிங் சீன்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம பொண்ணை கட்டுறாங்க. அவன் என்ன பண்றான்னா, யாரோ ஒரு வீட்டுக்குள்ள போயிட்டு கண்ணாடியை உடச்சு உள்ள போயிட்டு இருக்கா. யார் வீட்டில் போய் யாரை போட்டதுல போறான்னு தெரியல. இங்க இன்சிடென்ட் கட் பண்ணோன்னு என்ன ஆகுதுன்னா, நம்ம பையன் வந்து ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யாருக்காகனா அவங்க அம்மாக்காக. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அவங்க ஏதோ ஊருக்கு போனாங்க, அதுக்கப்புறம் அவங்க திருப்பி வரவே இல்லை. இப்பதான் அவங்க டைம் கிடைச்சிருக்கு வரத்துக்கு. ஸோ அதனால அவங்க அம்மா வெல்கம் பண்றதுக்காக ஏர்போர்ட்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ கூட அவன் என்ன யோசிக்கிறான்னா, சின்ன சின்ன விஷயத்துக்கு நான் வந்து இப்போ நோட்டிபிகேஷனை பார்க்க ஆரம்பிச்சிட்டேன், என்னடா இதுக்கே அடிக்ட் ஆயிடுவோம் போல இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி அவன் போனை பார்த்துட்டு இருக்கான். அப்போ அவங்க அம்மா வந்தோடனே ரெண்டு பேரும் அப்படியே கார்ல போயிட்டு இருக்காங்க. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் நம்ம பையனை பாக்குறதுனால அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அவனை அப்படியே கட்டி பிடிச்சிட்டு, பா என் செல்லம் நல்லா அழகா வளர்ந்துட்டியாடா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்ககிட்ட பயங்கரமா பேசிட்டு இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாவோட தொழில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பயங்கரமான கேம் டெவலப்பர். அவங்க வந்து ஆல் ஓவர் வேர்ல்டு வந்து எப்பவுமே டிராவல் பண்ணிட்டு இருப்பாங்க. அந்த ப்ராடக்ட்டை பத்தி டெவலப்மெண்ட்டும் சரி, அதை வந்து இன்ட்ரடியூஸும் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மா என்ன கேட்கறாங்கன்னா, டே இப்பயாவது ஏதாவது கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சிச்சா அவனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, மா அதெல்லாம் இல்லம்மா, யாரும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்படியே இவங்க ரெண்டு பேரும் வந்து வீட்டுக்கு வராங்க. ஸோ வீட்டுக்கு வரப்போ அவங்க அம்மா முன்னாடி போறப்போ பாக்குறாங்க, என்னடா அது கண்ணாடி உடஞ்சிருக்கு. டே நீ கிளம்புறதுக்கு முன்னாடியே கண்ணாடி உடஞ்சிருந்தா இல்ல நீ கிளம்புனதுக்கு அப்புறமா இப்போ உடஞ்சிருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, நம்ம பையன் உடனே போன் எடுத்து பாக்குறான். போன் எடுத்து பார்த்தா யார் உடச்சிருக்கானா, யூனோ உடச்சிட்டு உள்ள வந்திருக்கா அப்படின்றத போன்ல பாத்துட்டான். பார்த்தோம் அம்மா கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அம்மா நீங்க போயிட்டு சாப்பாடுலாம் செஞ்சுட்டு இருங்க, நான் வரேன்னு சொல்லிட்டு மேல அப்படியே ஓடுறான். ஓடி போயிட்டு கதவை திறந்து பார்த்தா அங்க யூனோ உட்காந்து எல்லாத்தையும் தொடச்சிட்டு இருக்கா ரூமை. என்னடி பண்ணிட்டு இருக்க, ரூமை தொடச்சிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, அதான் அவங்க அம்மா வராங்கல்ல, அவங்களை இம்ப்ரெஸ் பண்றதுக்காக தான் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கேன். இங்க பேர் ஒரு ரூமை கம்ப்ளீட்டா கிளீன் பண்ணிட்டேன், பல நான் பேர் ரூம் அப்படின்ற மாதிரி சொல்லி ரூம் உட்காந்து தொடச்சிட்டு இருக்கா. அடியே இங்கிருந்து நீ கிளம்பிடி, உன்னை பார்த்தாங்கன்னா அவ்வளவுதான் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளை ஏத்துறதுக்கு ட்ரை பண்றான். அப்போ அவங்க அம்மா என்னன்னா, டேரக்டா கிச்சன் போய் பாக்குறாங்க. கிச்சன் போய் பாக்குறப்பதான் தெரியுது அவங்களுக்கு சாப்பாடு எல்லாமே குக் ஆயிட்டு இருக்கு. அப்புறம் கொஞ்சம் சாப்பாடுலாம் வந்து பார்த்தா ரெடி பண்ணி அப்படியே மேல வச்சிருக்காங்க டேபிள்ல. இதை பார்த்தாலும் அவங்க அம்மாவுக்கு பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆயிடுச்சு. என்னடா அவன் சுடு தண்ணி கூட வைக்க தெரியாது அவனுக்கு, இப்ப பார்த்தா சாப்பாடு செய்யற அளவுக்கு பெரிய ஆயிட்டானா அவன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவனை கூப்பிட்டுட்டே போறாங்க. டே எங்கடா இருக்க, முன்னாடி உனக்கு சாப்பாடே வைக்க தெரியாது, இப்ப பார்த்தோன்னா பயங்கரமா பண்ணிருக்கேடா அப்படின்ற மாதிரி கத்திக்கிட்டே மேல வராங்க. நம்ம பையன் ஏஞ்சி போடி, அம்மா வந்தாங்கன்னா அவ்வளவுதான்டி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இல்ல நான் அவங்க அம்மா பார்த்து பேசியே ஆகணும், நான் தானே அவங்களுக்கு மருமகளாக போறேன், அவங்கள பார்த்து இன்ட்ரடியூஸ் ஆகணும்ல ஃபார்முலா அப்படின்ட்டு, அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாண்டி, ஏஞ்சி போடி அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவங்க அம்மா வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கிறப்போ நம்ம பையன் என்ன பண்றான், அவளை வந்து கபோர்டுக்குள்ள தள்ளி கபோர்டு மூடிட்டு அப்படியே கபோர்டை பிடிச்சிட்டு நின்றுட்டு இருக்கா. அப்போ அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ அவன் சொல்றான், இல்லம்மா எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்றா. எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கியா, பரவாயில்லையே வீடு இவ்வளவு கிளீனா வச்சுட்டேன். டேய் என்னோட பையன் எங்கடா போனா, யூகின்னு சொல்லிட்டு எனக்கு முன்னாடி ஒரு பையன் இருந்தான்டா, அவன் எங்கடா போனா, நீ புதுசா இருக்கியா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறாங்க. ஆஹா கொஞ்சம் டெவலப் ஆயிட்டாமா, அதனாலதான் தனியா இருக்கல அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரி ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லி வீட பாத்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் வந்து இந்த கதவுல இருந்து நம்ம பொண்ணு வெளியில வந்து என்ன சொல்றா, என்ன வெளியில விடு டார்லிங் அப்படின்றா. அவங்க அம்மா என்ன சொல்றாங்க, டேய் ஏதோ பொண்ணோட குரல் கேக்குதுரா அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்லம்மா உங்க பிரம்மையா இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்றான். அப்ப என்னன்னா, யூனோ வந்து அவ போன்ல இருக்க டீடைல்ஸ் பார்த்துட்டு இருக்கா. அப்போ அவ இன்ட்ரடியூஸ் பண்றதுக்கான நேரம் வந்துருச்சு, இப்ப நான் வெளில போகணும் அப்படின்ற மாதிரி ட்ரை பண்ணி திருப்பி சொல்லிட்டு என்ன சொல்றாங்க, டே என்ன வெளியில விடுடா அப்படின்ற மாதிரி சொல்றா. உடனே அவன் கொஞ்சம் அமைதியா இரு தொலையண்டி அப்படின்ற. அவங்க அம்மாக்கு புரிஞ்சிச்சு, கபோர்டுக்குள்ள யாரோ ஒரு பொண்ணு தான் வச்சிருக்கா, வச்சுட்டு தான் இந்த கதையெல்லாம் ஓட்டிட்டு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. உடனே அவன் போயிட்டு என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருப்பா நான் ஒன்னும் சின்ன குழந்தை கிடையாது சரியா, அந்த கபோர்டுக்குள்ள ஒரு பொண்ணு இருக்குன்னு தெரியும், மாதிரி எதே கபோர்டு விட்டு நவுரு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அங்க உள்ள என்னன்னா அவ தள்ளுறா திறக்கிறதுக்கு, இவங்க என்னன்னா இந்த சைடு இழுக்கிறாங்க. இவனுக்கு என்ன பண்றதுனே தெரியல. அம்மா கம்முன்னு இருக்கமா அப்படின்ற மாதிரி சொல்லி அவங்க அம்மா என்ன பண்றாங்கன்னா, அப்படியே பிடிச்சிட்டு சுத்தி வெளில விட்டுறான். விட்டுட்டாமா எனக்கு வேலை இருக்குமா, நீங்க கீழே போங்க அப்படின்ற மாதிரி சொல்லி கதை மூடிடுறான். கதை மூடிட்டு இப்படி திரும்புறப்ப என்ன ஆகுதுன்னா, நம்ம பொண்ணு கபோர்ட்ல இருந்து அப்படியே வெளில வந்துட்டு அவனோட மேகசின் புக்ஸ் எல்லாத்தையும் எடுத்து பார்த்துட்டு இருக்கா. அது அப்படி இப்படின்னு இருக்க புக்கு. அந்த புக்கை பார்த்துட்டு என்னது இது இப்படி இருக்கே அப்படின்ற மாதிரி சொல்றப்ப, நம்ம பையன் வந்து இதெல்லாம் நீ பார்க்க கூடாதுன்னு உனக்கு தெரியாதா அப்படின்ற மாதிரி புக்கை புடுங்குறான். பின்னாடி அவங்க அம்மாவும் இதை பாத்துறாங்க. இப்ப எனக்கு எக்ஸ்பிளைன் பண்ணி இந்த மாதிரி புக்கெல்லாம் நீ எதுக்கு வச்சிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு மொத்தமா வச்சு செஞ்சிடறாங்க அவனை போட்டு. அதாவது லவ் பண்ற பொண்ணு முன்னாடியே இந்த புக்கை பாத்துட்டாங்க, அம்மாவும் இந்த புக்கை பாத்துட்டாங்க. இதோட அவங்க கிச்சனுக்கு போய் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படி சாப்பிட்றப்ப என்ன ஆகுதுன்னா, அவங்க அம்மா வந்து பயங்கரமா அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னன்னா சாப்பாடெல்லாம் பயங்கரமா குக் பண்ணிருக்கமா, நீ சூப்பரா குக் பண்ற அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. தேங்க்யூ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவ ஒரு ஸ்பெஷல் டிஷ் எடுத்து வந்து அவங்க அம்மா கிட்ட கொடுக்குறா. அந்த ஸ்பெஷல் டிஷ்ஷை வந்து பாக்குறப்போ, இது வந்து நான் சீசன் எல்லாம் போட்டு பயங்கரமா குக் பண்ணி எடுத்து வந்திருக்கேன், இது நீங்க சாப்பிட்டு பாருங்க ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் யோசிக்கிறான். என்னன்னா எங்க அம்மா வந்து பார்த்தா வேர்ல்ட்ல இருக்கக்கூடிய எல்லா இடத்துக்கும் டிராவல் பண்ணிருக்காங்க. ஸோ அதனால அவங்களுக்கு சாப்பாடு வந்து ரொம்பவே நல்லா இருக்கணும், அப்ப இருந்தா மட்டும் தான் அவங்க சாப்பிடுவாங்க, இல்லைன்னா அவங்க சாப்பிடவே மாட்டாங்க, நீ என்னதான் கொடுத்தாலும் அது நல்லா இருக்காது அப்படின்ற மாதிரி நினைச்சிட்டு இருப்பான். ஆனா அவங்க அம்மா சாப்பிட்டு பார்த்துட்டு என்ன சொல்றாங்கன்னா, சூப்பரா பண்ணிருக்கம்மா, பயங்கரமா குக் பண்ணிருக்க,
என் பையன் கொடுத்து வச்சவன் தான் அப்படின்ற மாதிரி பேசிட்டு இருக்கா. என்னது கொடுத்து வச்சவனா, என்னம்மா பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பையன் வச்சுட்டு இருக்கா. உடனே அவங்க என்னன்னா அடுத்த லெவல் போயிட்டாங்க. கல்யாணத்துக்கு உங்க வீட்டுல எப்படி பண்ணுவாங்க, ட்ரெடிஷனல் முறையா இல்ல நார்மல் முறை பண்ணுவாங்களா அப்படின்ற அளவுக்கு போயிட்டானுங்க. என்னடா நடக்குது இங்க, இப்பதான்டா பேச ஆரம்பிச்சிருக்கீங்க, அதுக்குள்ள கல்யாணம் வரைக்கும் போயிட்டீங்க அப்படின்ற மாதிரி இன்சிடென்ட் நடந்துட்டு இருக்கு. இங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம 9 இருக்கால, அவளுக்கு ஆல்ரெடி இந்த கண்ணுல எல்லாம் புடுங்கி விட்டா நம்ம 12. சரி அதெல்லாம் கரெக்டா தான் புடுங்கி விட்டுருக்கானா இல்லையான்றதுக்காக அவ ஹாஸ்பிட்டல் வந்திருக்கா. அப்ப அந்த டாக்டரை பார்த்தோன்னே டாக்டர் என்ன சொல்றாருன்னா, பயங்கரமான ப்ரொஃபஷனல் தான் அவன் கண்ணை ஹேண்டில் பண்ணியிருக்கான், சூப்பரா நீட்டா பண்ணியிருக்கான் அப்படின்ற மாதிரி சொல்றான். ஏன் சார் நீங்க வேலை பண்ணீங்கன்னு பார்த்தா அவனை வந்து அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, இதுதான் ஃபேக் ஐ, இந்த ஃபேக் ஐ வச்சுட்டு ஒரு ஐ பேட்ச் போட்டுக்கோ, உனக்கு எதுவுமே ஆகாது, செட் ஆயிடும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். உடனே அவனும் சரி ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லி எல்லா விஷயத்தையும் பண்ணிட்டு இருக்கா. அப்போ வெளியே பாக்குறப்போ நிறைய பசங்க இருக்காங்க. என்னாச்சு நீங்க வந்து கிளினிக்ல இருந்து டைரக்டா சைல்ட் ஹாஸ்பிட்டலா மாத்திட்டீங்களா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, அதெல்லாம் இல்லமா, லாஸ்டா ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு ஞாபகம் இருக்கா, அதாவது இந்த கடவுளை வழிபடக்கூடிய இடம் இருக்குல்ல, சோ அங்க இருக்கக்கூடியவங்க எல்லாருமே வந்து பார்த்தா மாசம் வந்து இறந்து போயிட்டாங்க. சோ அவங்களோட பசங்க எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா அனாதை ஆயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பசங்களாம் வந்து இங்க இருக்காங்க, மிச்ச பசங்களாம் அனாத ஆசிரமத்தில் இருக்காங்க. ஸோ என்னன்னா அவங்கள வந்து கேர் பண்ணிக்கணும் ஒரு பீரியட் ஆஃப் டைமுக்காக, அதுக்காக தான் அவங்க எல்லாருமே இங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றோம். ஆமா அவங்க அம்மா அப்பாலாம் வந்து இறந்துடக்கூடாதோ, ரொம்ப வருத்தப்படக்கூடிய விஷயம் தான் அப்படின்ற மாதிரி நம்ம பொண்ணு சொல்லிட்டு இருக்கா. இப்போ என்ன நடக்குதுன்னு பார்த்தா ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க, அந்த பையன் பொம்மையை வச்சு விளையாடிட்டு இருக்கான். இங்க கட் பண்ணணும் என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம பையன் யூகி வந்து அவங்க அம்மா கிட்ட ஒரு விஷயத்தை கேட்கறான், அம்மா இந்த வாட்டி எத்தனை நாள் லீவ் கிடைச்சிருக்கு உங்களுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கறப்போ அவங்க சொன்னாங்க கொஞ்ச நாள் தான் லீவ் கிடைச்சிருக்கு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஏமா இவ்வளவு கம்மியா சொல்றீங்க, முன்னாடி நிறைய இருந்தீங்களா, 1 மாசம் 2 மாசம் இருப்பீங்களா, இப்ப என்ன ஆச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ அவங்க சொல்றாங்க இல்ல இப்ப ரீசெண்டா ஒரு விஷயம் நடந்துச்சு. என்னன்னு பார்த்தா இந்த கடவுள் வழிபடக்கூடிய இடம் இருக்குல்ல, அங்க இருக்கிறவங்க எல்லாமே டைரக்டா சூசைட் பண்ணிட்டு ஒரு நிலைமை ஆயிடுச்சு. சோ அதனால அவங்களோட பசங்க எல்லாமே அனாதை ஆயிட்டாங்க. என்னோட ஆபீஸ்ல வேலை செய்யற ஒருத்தரோட பையனும் அதே மாதிரி அனாதை ஆயிட்டான். சோ அவனை வந்து ஒரு 2-3 நாள் வந்து நம்ம வீட்டுல எடுத்து கேர் டேக்கிங் பண்ணிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம ஆபீஸ்லயும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க, ஹாஸ்பிட்டலையும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ணிருக்காங்க. சோ அதனால அந்த பையனை நான் கூட்டு வரேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. உடனே நம்ம பசங்க ஓகே கூட்டு வாங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப யூகி அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க, என்னம்மா நீ இன்னைக்கு எங்கேயும் போக முடியாது, இன்னைக்கு ஒரு நாள் இங்கே தங்கிட்டு நாளைக்கு போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இன்னைக்கு அவன் இங்க தங்குவாள், எங்க தங்குவா, இருக்கிறதே 2 ரூம், உங்க ரூம் ஏன் ரூம், வேற எங்க அவ தங்குவா, ஓ ரூம்ல தான்டா தங்குவா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ நம்ம பையனுக்கு ஐயோ ஏன் தான் இப்படி பண்றீங்கன்னே தெரிய மாட்டேங்குது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். இப்ப என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, அவனோட ரூம்ல அம்மா வந்து எக்ஸ்ட்ரா பெட்டை போட்டு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. அவன் சொல்றான், ஏமா இப்படி எல்லாம் பண்றீங்க, இதெல்லாம் வேணாமா, அவளை முதல்ல அனுப்பிச்சு விடுங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, டேய் ஏன்டா இப்படி எல்லாம் பண்ற, நான் இருக்கிறப்பயாவது அட்லீஸ்ட் 2 பெட்ல தங்கிக்கோங்க, நான் இல்லாதப்ப எப்படி வேணா இருந்துக்கோங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. மா போமா எங்கேயாவது அப்படின்னு சொல்றப்போ அவங்க அம்மா ஒரு விஷயத்த சொல்றாங்க, இங்க பாருமா சின்ன சிறுசுங்க, நீங்க கொஞ்சம் பார்த்து சூதானமா இருங்க, இன்னும் வயசு இருக்கு, அதுக்கப்புறமா எல்லாம் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றப்போ தலாடி தூக்கி அடிக்கிறான், போமா எங்கேயாவது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மாவும் போறாங்க. இவனுக்கா ஒரே வெக்கமா இருக்குது, என்னடா இது ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பொண்ணு வந்து நம்ம ரூம்ல தூங்க போறா, என்ன நடக்க போகுதுன்னு தெரியலையே அப்படின்ற மாதிரி அந்த சென்சேஷன்ல இருக்கான். சோ இங்க பாத்தீங்கன்னா நம்ம பொண்ணு வந்து கிழிச்சிட்டு அப்படியே பயங்கரமா ரெடியா இருக்கா. அவங்க அம்மா வந்து ஒரு விஷயத்த கேக்குறாங்க, என்னம்மா குளிச்சிட்டு இருக்கியா அப்படின்னும் போது, ஆமாங்க குளிச்சிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்றப்போ, சரிம்மா என்னோட ஷாம்புலாம் இருக்காது, அதெல்லாம் போட்டு குளி, நல்லா வாசனையா இருக்கும், நம்ம பையனை கொஞ்சம் ஒழுங்கா பாத்துக்கோ அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. அவனும் சரிம்மா நான் பாத்துக்கிறேன், நீங்க தான் பெஸ்ட் அம்மா அப்படின்ற மாதிரி சொல்றப்போ சரி குட் நைட் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க போயிடுறாங்க. இவ்வளவு அந்த மாதிரி எல்லாம் குளிச்சுட்டு ரெடியா போய் படுத்துறா. அப்ப நம்ம பையனும் யோசிச்சுக்கிட்டே இருக்கான், இதாண்டா ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்றது அப்படின்ற மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கான். நம்ம பொண்ணு ஏஞ்சிட்டு என்ன சொல்றாங்கன்னா, எப்ப நீ உன்னோட ஃபர்ஸ்ட் மூவ் ஆரம்பிக்க போற அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கறா. ஃபர்ஸ்ட் மூவா, என்ன மூவ், இந்த பேர் உங்க அம்மாவே சொன்னாங்க எது வேணா பண்ணிக்கோங்க, ஆனா கொஞ்சம் சைலண்டா பண்ணிக்கோங்கன்னாங்க அப்படின்னு சொல்றப்போ, இங்க பேர் உன்னை எனக்கு பிடிக்கும், அது உண்மைதான், அதுக்காக இதெல்லாம் என்னால பண்ண முடியாது, அதுக்கெல்லாம் கொஞ்சம் டைம் ஆகும் அப்படின்னு சொல்றப்போ, சரி ஓகே உன் டைம் நீ எடுத்துக்கோ பிரச்சனையே இல்லை அப்படின்னு சொல்றப்போ, முன்னாடி இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, ஆமா எப்படி இருந்தாலும் நீ 28th ஜூலை வந்து என்ன ப்ரொபோஸ் பண்ணிடுவ, உனக்கு என் மேல லவ் வந்துடும் அப்படின்னு சொல்றான். 28th ஜூலை அந்த போனை வச்சுட்டுலாம் பேசாது, அது ஃபியூச்சர் என்னால மாத்த முடியும் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் சொல்றான். பரவாயில்ல ஒன்னும் பிரச்சனை இல்லையா அப்படின்ற மாதிரி சொல்றான். இவ்வளவு அசால்ட்டா சொல்ற, பரவாயில்லையா அப்படின்னா, என்னதான் ஆனாலும் நீ என் மேல லவ்ல விழுந்துதான் அவ, நீயும் நானும் ஒன்னாவும் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் சொல்றான். ஐயோ ஒன்னாவுமோ அப்படின்னு சொல்லிட்டு பெட்ஷீட்டை பொத்திட்டு அப்படியே படுத்துக்கிறான். ஒன்னாவுன்றாலே அப்போ எப்படி ஆகும் அப்படின்ற மாதிரி நம்ம பையன் யோசிச்சுட்டே இருக்கான். இங்க 2 பேரும் தூங்கிட்டு இருக்காங்க. டைம் இப்போ ஒரு 2:30 இருக்கும். அப்போ யூனோ ஒரு விஷயத்த யோசிச்சுட்டு இருக்கா. என்னன்னா அவங்க அம்மா ரொம்ப நல்ல டைப்பா தான் இருக்காங்க, ஏதோ மக்கர் பிடிக்கல, ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அவங்கள போட்டு தள்ளுறதுக்கான ப்ரொசீஜர் இறங்கியிருப்பேன் அப்படின்ற மாதிரி சொல்லி அவளோட கிட்ல வந்து பார்த்தா எல்லா போட்டு தள்ளக்கூடிய எக்யூப்மெண்ட் எல்லாத்தையும் வச்சிருக்கா. நல்ல வேலை அவங்க அம்மா நல்ல டைப்பான்ட்டாங்க, இல்லைன்னா அவங்க அம்மாவை எப்பயோ போட்டு தள்ளி உள்ள புதைச்சு விட்டுருப்பா போல இருக்கு. இந்த அளவுக்கு டேஞ்சரஸ் ஃபெல்லவா இருக்கா. என்ன ஆகுதுன்னா காலையில வந்து பாத்தீங்கன்னா அவங்க அம்மா வந்து அந்த சின்ன பையனை கூட்டு வராங்க. முன்னாடியே சொல்லியிருந்தாங்கல்ல, கூட்டு வரப்போ நம்ம பையனை ஏஞ்சி பாக்குறான், என்னடா அது கண்ணாடியை திறந்து பாக்குறப்போ, ஓ சின்ன பையன் வரான் அப்படின்னு சொல்லிட்டு சரி அந்த பையனை எல்லாருமே வெல்கம் பண்றாங்க. அந்த பையனை உட்கார வச்சு பேசிட்டு இருக்காங்க. இப்ப அந்த பையன் பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஒரு ஸ்பெஷல் டேலண்ட் எல்லாம் இருக்கும் போல இருக்கு. எல்லாரையும் ஃபேஸை பார்த்துட்டு அப்படியே கிரையான்ஸ் எல்லாம் வச்சு அப்படியே அழகா வரைகிறான். அப்படியே எல்லாரும் பார்த்து ஒருத்தர் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி நல்லா ஜாலியா பேசிட்டு இருக்காங்க. அப்ப அவன் என்ன பண்றான்னா அந்த ஃபேஸை கிரியேட் பண்ணிட்டு அதை அப்படியே கட் பண்றான், கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணிட்டு எடுத்துட்டு வந்து கொடுக்க வரான். யாருக்கிட்டனா நம்மளோட யூனோ கிட்ட.
அப்படியே வந்துட்டு இந்தாங்க அப்படின்ற மாதிரி சொல்றப்போ பெட்ஷீட் வலிக்கு அப்படியே கீழே விடுறான் அவங்க மேல. உடனே அவங்க அம்மா கேட்கறாங்க, என்னாச்சு, கத்திரிக்கோள் வச்சிருந்தா இருக்காது ஏதாவது ஆயிடுச்சா அப்படின்ற மாதிரி சொல்லி கேட்கிறப்போ, இல்ல எனக்கு எதுவும் ஆகல, பில்லோல தான் அது குத்தி இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லி பார்த்தா, பில்லோவை குத்தி அதுல இருக்கக்கூடிய பஞ்சே வெளில வந்துருச்சு. அந்த அளவுக்கு பயங்கரமா குத்தி இருக்கு அந்த கத்திரிக்கோள் அந்த பையன் கையில வச்சிருந்ததுனால. உடனே என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாருப்பா இந்த கத்திரிக்கோள்லாம் வச்சு விளையாடக்கூடாது, கத்திரிக்கோளை வச்சுட்டு வேற ஏதாவது பண்ணு அப்படின்ற மாதிரி சொல்றப்போ, சரிங்க சாரிங்க தெரியாம ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரி சொல்லி கத்திரிக்கோளை வச்சிடறான். வச்சுட்டு அவன் என்ன பண்றான்னா வாஷ்ரூம் போறான். உடனே அவங்க அம்மா சொல்றாங்க, தனியா போயிட்டு விடா நீ அப்படின்ட்டு. நான்லாம் பெரிய பையங்க, நான் தனியா போவேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் வாஷ்ரூம் போய் உட்காந்துட்டு இருக்கான். வாஷ்ரூம் போய் உட்காந்துட்டு என்ன யோசிக்கிறான்னா, சே 2 போட்டுதெல்லாம் நினைச்சேன் ஆனா மிஸ் ஆயிட்டா, அடுத்த பிளான் பண்ணி 2 போட்டு தள்ளிடலாம் அப்படின்ற மாதிரி அவன் பிளான் பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இவனும் வந்து ஒரு டைரி யூசர் தான். அது நெக்ஸ்ட் எபிசோட்ல தான் தெரியும். அதை நாளைக்கு பார்க்கலாம். Until then, bye from Hariharan from Anime Soru சேனல். தேங்க்யூ.